அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். கதை ஒன்று கேட்கலாமா? அதாவது ஒரு ஆன்மீகவாதி, அவரும் தன்னுடைய சொத்து சுகங்களை துறந்துவிட்டு, குடும்பத்தை மறந்துவிட்டு கோவிலாக ஊராக சுற்றித் திரிவது வழக்கம். வீட்டுக்கு என்றாவது ஒரு நாள் வந்து பார்ப்பார். ஒரு மிகப்பெரிய வியாபாரி, அவரும் கோவிலாக ஊராக சுற்றித் திரிவார். கோவில் உண்டியலில் நிறைய காசு போடுவார், அன்னதானம் போடுவார், அங்கு அனைவரோடும் புகைப்படம் எடுத்துக்கொள்வார். புகைப்படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும், ஃபேஸ்புக்கிலும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அனைத்திலும் போட்டு பெருமை கொள்வார். பொதுவாக தானம் செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது. பெருமைக்காக செய்யக்கூடாது தான தர்மத்தை. மற்றவர்கள் பயன்பெற்று மனமாற மகிழ்ந்து மனமாற வாழ்த்த வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும். புகழுக்காக எதுவும் செய்யக்கூடாது. கடவுளிடம் வேண்டிக் கொள்வாராம், அடுத்த தடவை எனக்கு வியாபாரத்தில் இதைவிட நிறைய வருமானம் லாபம் கிட்ட வேண்டும், அப்பொழுது உனக்கு நிறைய காசு போடுவேன் என்று பர்சன்டேஜ் வைத்து போடுவாராம். இவருடைய வழக்கம் இப்படி இருக்கும் பொழுது இந்த வியாபாரி ஆன்மீகவாதியை சந்திக்க நேர்ந்தது. ஆன்மீகவாதியிடம் பணத்தை கொடுத்து, நீங்கள் எதற்காக வேண்டுமானாலும் கோயில் செலவுகளுக்கு இதை வைத்து கொள்ளுங்கள் என்றார். அந்த ஆன்மீகவாதியோ கை நீட்டி வாங்கவில்லை. உண்மையான ஆன்மீகவாதி கை நீட்டி வாங்குவாரா? வாங்க மாட்டார். அவர் தனக்கு இருக்கும் சொத்து சுகத்தையே குடும்பத்தையும் விட்டு கோவிலாக உலா வருகிறார். அவர் மற்றவர்கள் பணத்தை அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாட்டார். யோசித்தார். இப்பொழுது நீங்கள் இதை கொடுத்து விட்டீர்கள், இவ்வளவு கொடுக்கிறீர்கள், நான் தான் வாங்கவில்லை, உங்களுக்கு இருக்கின்றதா, அவ்வளவு இருக்கின்றதா இவ்வளவு கொடுக்கும் அளவுக்கு என்று கேட்டார். நிறைய இருக்கின்றது, மேலும் நான் நிறைய சம்பாதிப்பேன். ஆண்டவரிடம் நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், பர்சன்டேஜ் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்றார். ஆன்மீகவாதி யோசித்தார். இந்த மாதிரி ஆட்களிடம் யாருமே வாங்கக்கூடாது. மனம் நிறைவு பெறாதவர், மனம் பூரணமாகவில்லை, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆவல் தான் அதிகரித்து கொண்டே போகின்றது. அதற்காக இவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். இவர் புகழுக்காக மட்டும்தான் தான தர்மங்களை செய்கின்றார். இதற்கு நாம் துணை போகக்கூடாது என்று முடிவு செய்தார். நான் பணக்காரன் போதும் என்ற மனது என்னிடம் இருக்கின்றது.
ஆண்டவரிடம் தினமும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அதற்கு நன்றி அப்பா என்று சொல்கின்றேன். நீயோ இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், மேலும் மேலும் நான் பணக்காரனாக வேண்டும், காசு பணம் குவிய வேண்டும், உனக்கும் பர்சன்டேஜ் தருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு பெருமையை வாங்கி கொண்டு உலா வந்து கொண்டிருக்கின்றாய். நீதான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரனிடம் நாம் வாங்கக்கூடாது. பிச்சைக்காரனிடம் நாம் வாங்கக்கூடாது. நீயே ஒரு பிச்சைக்காரன். உன்னிடம் தான தர்மம் வாங்கினால் அது நன்றாக இருக்காது. வேண்டாம். உன் மனம் நிறைவு பெறவில்லை. என்று மனம் நிறைவு பெறுகின்றதோ அன்று நீ செய், இந்த இடத்தை விட்டு அகன்றுவிடு என்று அதட்டினார். கதை நன்றாக இருக்கின்றதா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.